அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திவேஷ். என் பெயர் விக்னேஸ்வரன். என் பெயர் நிக்வி. என் பெயர் ஆமஸ். எங்கள் பரிசோதனையின் தலைப்பு நீரில் மூழ்கும் பொருள், நீரில் மிதக்கும் பொருள். எங்கள் பரிசோதனையின் சிக்கல் சுற்றுச்சூழலின் பொருள் நீரில் மூழ்குமா இல்லை நீரில் மிதக்குமா? எங்கள் பரிசோதனையின் நோக்கம் பொருளின் தன்மைக்கும் அதன் அடுக்கிற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய. இந்த பரிசோதனை மாறிகள்: முதலாவது கட்டுப்படுத்த மாறி, நீரின் அளவு; இரண்டாவது தற்சார்பு மாறி, பொருளின் வகை; நான்காவது சார்பு மாறி, பொருளின் நிலை. இந்த பரிசோதனை முக்கியமான பொருள்கள்: முதலாவது பூட்டு, இரண்டாவது கல், மூன்றாவது பஞ்சு, நாலாவது இலை, ஐந்தாவது கத்திரிக்கோல், ஆறாவது மூடி, ஏழாவது சாவி, எட்டாவது காசு, ஒன்பதாவது குச்சி, பத்தாவது தாள். இந்த பரிசோதனை செய்யும் முறை வாருங்கள் நாம் இந்த பரிசோதனை. முதலாவது நாம் தாள் உள்ளே போடலாம். ஆஹா, இந்த தாள் எப்படி மிதக்குகின்றது? ஏனென்றால் இது மெதுவாக உள்ளது. இரண்டாவது நாம் கல்லை உள்ளே போடலாம். இது எப்படி மூழ்கி விட்டது? ஆமாம், இது எப்படி மூழ்கி விட்டது? ஏனென்றால் இது பாரமாக இருக்கின்றது, அதான் மூழ்கி விட்டது. மூன்றாவது நாம் மூடியை உள்ளே போடலாம். இது எப்படி தாளை போல் மிதக்குகின்றது? ஏனென்றால் முதலில் சொன்ன மாதிரிதான். ஏனென்றால் இது மெதுவாக உள்ளதால், இது பாரத்தோட இல்லாததால் இது மிதக்குகிறது. நான்காவது நம் குச்சியை உள்ளே போடலாம். இதுவும் மிதக்குகின்றது. ஆமா, எப்படி? இதுவும் தான் மிதக்கும். ஏனென்றால் இது பாரமாகவும் இல்லை, இது அதனால்தான் இது மிதக்கிறது. ஆறாவது நாம் சாவி உள்ளே போடலாம். ஆனால் இது மூழ்கி விட்டது. ஆமாம் நிக்கின், எப்படி மூழ்கி விட்டது? ஆமா, எப்படி? இதுவும் பாரமாகவும் இதுவும் மூழ்கி விட்டது. ஓ, அடுத்தது நாம் காசு உள்ளே போடலாம். இது மூழ்கி விட்டது. ஆமா, எப்படி நிக்வி? ஏனென்றால் நிக்கின் சொன்ன மாதிரிதான். இதுவும் பாரமாக உள்ளதால் அதனால் தான் இது மூழ்கி விட்டது. ஓ, அப்படியா? நாங்க அடுத்தது நம் இலையை உள்ளே போடலாம். இது மிதக்குகின்றது. ஆமா எமஸ், எப்படி? ஏனென்றால் இது மெதுவாக உள்ளது, அதனால் தான். ஆமா. அடுத்து நாம் கத்திரிக்கோல் உள்ளே போடலாம். இது மூழ்கி விட்டது சாவியை போல். ஏனென்றால் இதுவும் தான். ஏனென்றால் இது பாரமாக உள்ளது, அதனால் தான். அடுத்தது நாம் பஞ்சை உள்ளே போடலாம். ஆனால் இது மிதக்குகின்றது. ஏனென்றால் இதுவும் மெதுவாக உள்ளது, பாரத்தோடைய இது மெதுவாக உள்ளதால் இது மிதக்கிறது, அதனால் தான். அடுத்தது நாம் உள்ளே பூட்டை போடலாம். இது கத்திரிக்கோல் போய் மூழ்கி விட்டது. ஏன் நிக்வி? ஏனென்றால் இது பாரமாகவும் உள்ளது, அதனாலே இது மூழ்கி விட்டது. நன்றி. 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 நன்றி.